ஸோ நீதி எங்கே கிடைக்கும்னா இந்த ஆட்சியில் நீதி கிடைக்காது. எல்லாரும் வந்து திமுக அரசு மீது ஏதோ எனக்கு தனிப்பட்ட பகை என்பது போல் நினைத்து அதனால் நான் எதிர்த்து பேசுகிறேன் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சங்கருக்கு நடந்தது யாருக்கு வேண்டுமானாலும் நடந்திருக்கலாமா இல்லையா? நிச்சயமா ஒரு நடந்துருச்சு. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், முதலமைச்சர் என் வீட்டில் இதை செய்ய சொன்னார், உதயநிதி என் வீட்டில் இதை செய்ய சொன்னார், கேஎன்ஆர் என் வீட்டில் இதை செய்ய சொன்னார்னு நான் இவர்களையெல்லாம் சொல்லவில்லை. யாரோ செய்திருக்கிறார்கள் அல்லவா. குறைந்தபட்சம் இந்த ஆட்சியை நடத்தும் இந்த ஆட்சியாளர்கள், உள்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் என்றாவது சொல்லியிருக்கிறாமா இல்லையா? சொல்லியிருக்கலாம். இது என் மீது வீசப்பட்ட மலம் அல்ல, இந்த ஆட்சியின் மீது வீசப்பட்ட மலம், இந்த ஆட்சியின் சட்டம் ஒழுங்கின் மீது வீசப்பட்ட மலம். அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும் என்றாவது அவர் சொல்ல வேண்டுமா இல்லையா? விசாரணையே நடத்தாமல் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்களே, இந்த ஆட்சியில் எப்படி நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நான் அந்த சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த அந்த வழக்கின் உத்தரவு நகலுக்காக காத்திருக்கிறேன். அது வந்துருச்சுன்னா நான் நிச்சயம் உச்சநீதிமன்றத்தை அணுகுவேன். உச்சநீதிமன்றத்தை அணுகி அங்கேயும் சிபிசிஐடியை விசாரிக்கட்டும் என்று சொன்னாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எனக்கு ரொம்ப தாமதமாகத்தான் இது தெரிய வந்தது. என் மீது 2 பேரும் சேர்ந்து, செல்வப்பெருந்தகை மற்றும் சேகர்பாபு சேர்ந்து, ஏன்னா முதல்ல நீங்கள் அமைச்சர் அவர்கள் பேரை கூட உச்சரிக்கல. நீங்கள் இது நடந்ததுக்கான காரணம், முக்கிய காரணம், அவர்களுக்கு இந்த கழிவுநீர் வாகனம் இவற்றையெல்லாம் விட அவர்கள் மிகவும் அஞ்சுவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பற்றி நான் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பது தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மைகளை மூடி மறைத்து விட்டார்கள், புதைத்து விட்டார்கள். அங்கே ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 நாள் ப்ரெஸ்ஸில் பேசி, தொடர்ச்சியாக ப்ரெஸ் மீட்டில் பேச 2 நாள் பேசினாங்க. இனி அவர் எங்கேயும் பேச மாட்டார், அவரை மிரட்டப்பட்டு விட்டார். அவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என் மீது 2 பேரும் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள். என்ன காரணம் என்றால் அதில் உண்மை வெளியே வரவே கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நீ உண்மையை புதைச்சிட்டாங்க. இவங்க தாங்க 30 பேர், யாரெல்லாம் கிடைக்கிறானோ அத்தனை பேரையும் அக்யூஸ்டாக சேர்த்து, ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன், ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கக்கூடிய நாகேந்திரன், அவரது பெரிய பையன், மகன், சின்ன மகன், அத்தனை பேரையும் சேர்த்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துட்டாங்க. அடுத்த ட்ரையல் நடக்கும். ட்ரையல் வேகமாக கடகடன்னு நடிச்சு கன்விக்ஷன் ஆகி முடிச்சுடுவாங்க.